இன்றைக்கான 5 சென்டென்ஸ். நம்ம டெய்லி 5 சென்டென்ஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த சென்டென்ஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாலே நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷ் பேசலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நீங்கள் பேசி பாருங்கள் இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணி. ஐ திங்க் இட்ஸ் வெரி குட். ஐ திங்க் இட்ஸ் வெரி குட். இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தோம். கமெண்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஐ திங்க் இட்ஸ் வெரி குட். அதுக்கான ஆன்சர் இது மிகவும் நல்லது என்று நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் வெரி குட். இது மிகவும் நல்லது என்று நினைக்கிறேன். ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா இது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? அது ரொம்ப நல்லது என்று நினைக்கிறேன். அதோட இங்கிலீஷ் தான் எப்படி கேட்குறதுனா ஐ திங்க் இட்ஸ் வெரி குட். அதோட தமிழ் மீனிங் தான் இது மிகவும் நல்லது என்று நினைக்கிறேன். Did you get the money? Did you get the money? உங்களுக்கு பணம் கிடைத்ததா? Did you get the money? உங்களுக்கு பணம் கிடைத்ததா? உங்களுக்கு ஏடிஎம்மில் போய் எடுப்போம், காசு எடுக்கும்போது உங்களுக்கு பணம் கிடைச்சதாப்பா? ஏடிஎம்மில் மிஷின் எது ரிப்பேராக இருந்துச்சு, நீங்கள் எடுத்துட்டிங்களா, உங்களுக்கு பணம் கிடைச்சதா அப்படின்னு சொல்லி கேட்போம். நார்மலாக நிவாரணம் கொடுப்பாங்க ரேஷன் கார்டில். ரேஷன் கார்டை யூஸ் பண்ணி அவங்க உங்களுக்கு பணம் கிடைச்சதா ரேஷன் கார்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் இல்லையா? அதுபோல் உங்களுக்கு பணம் கிடைத்ததாங்கிறத இங்கிலீஷில் தான் டிட் யூ கெட் த மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட தமிழ் மீனிங் தான் உங்களுக்கு பணம் கிடைத்ததா. டோன்ட் டெல் திஸ் டு ஹிம். டோன்ட் டெல் திஸ் டு ஹிம். இதை அவரிடம் சொல்லாதே. டோன்ட் டெல் திஸ் டு ஹிம். இதை அவரிடம் சொல்லாதே. ஏதாவது ஒரு விஷயம் பர்சனலாக சொல்கிறோம், சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் இதை சொல்லாதப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவங்கள பற்றி ஏதாவது ஒரு விஷயம் தப்பாவோ ஏதோ ஒன்று ஷேர் பண்ணும்போது நம்ம ஃப்ரெண்ட் கூட அவங்கக்கிட்ட சொல்லாதுங்க, அவங்க மனசு கஷ்டப்படும்னு சொல்லி சொல்கிறது தான் இதை அவரிடம் சொல்லாதேங்கிறத இங்கிலீஷில் தான் டோன்ட் டெல் திஸ் டு ஹிம். அது பையங்கிறதால ஹிம். அதோட தமிழ் மீனிங் தான் இதை அவரிடம் சொல்லாதே. இட் வில் நாட் ரெயின் டுடே. இட் வில் நாட் ரெயின் டுடே. இன்று மழை பெய்யாது. இட் வில் நாட் ரெயின் டுடே. இன்று மழை பெய்யாது. இன்றைக்கி மழை பெய்யுமாப்பா? இல்லைப்பா இன்றைக்கி மழை பெய்யாது, நல்லா வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் இட் வில் நாட் ரெயின் டுடே. அதோட தமிழ் மீனிங் தான் இன்று மழை பெய்யாது. டிட் யூ கெட் மை லெட்டர்? டிட் யூ கெட் மை லெட்டர். எனது கடிதம் உங்களுக்கு கிடைத்ததா? டிட் யூ கெட் மை லெட்டர். எனது கடிதம் உங்களுக்கு கிடைச்சதா? நான் உங்களுக்கு லெட்டர் போட்டிருந்தேன், உங்களுக்கு கிடைச்சதாப்பா அப்படின்னு சொல்லி கேட்போம். ஸ்கூல்லேருந்து ஆஃபீஸ்லேருந்து நாங்கள் உங்களுக்கு லெட்டர் அனுப்பிச்சிருந்தோம், உங்களுக்கு கிடைக்கலையா, கிடைச்சதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அது இங்கிலீஷில் டிட் யூ கெட் மை லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட தமிழ் மீனிங் தான் எனது கடிதம் உங்களுக்கு கிடைத்ததா. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணி பேசி பாருங்கள். சேட் பண்ணும்போதும் நீங்கள் இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணி சேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இங்கிலீஷ் பேச வந்துடும். தேங்க்யூ.